வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் செவ்வாயும் சனியும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று கும்பராசியில் சேர்க்கை பெற்று 40 நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செவ்வாயும் சனியும், அதாவது இந்த கும்ப ராசியில் மார்ச் மாதம் செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசிக்கு செவ்வாய் பகவான், அங்கேயே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள், அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி வரை இந்த 2 கிரகங்களும் இந்த கும்பராசியில் சேர்க்கை பெறும்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய தடைகள் எல்லாமே விலகுவதற்கு ஒரு சிறந்த ஒரு கிரக பெயர்ச்சியாக இருக்க போகுது. இப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் 7.5 சனியின் பிடியில் இருக்கிறார். இந்த சனி பகவானும் பாவ கிரகம், செவ்வாயும் பாவ கிரகம்தான். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இந்த கும்பராசியில் இருக்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர், அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 3-10 அதாவது முயற்சி ஸ்தானமும் ஜீவனஸ்தானத்திற்குரிய அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் இந்த கும்பராசியில் இடம்பெயர்கிறார். இந்த கும்பராசியில் வரும்போது இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே தன்னுடைய உழைப்பின் மூலமாக எவ்வளோ தடைகள் இருந்தும் அந்த தடைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் எங்களால் முடியாதுன்னு ஒரு விஷயமே இல்லை, நாங்கள் எல்லா செயலையும் செய்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வந்திருக்கிறோங்கன்னா இது இந்த கும்பராசி அன்பர்கள் தான். அதே மாதிரி இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கிறாங்க, இன்றைக்கி இந்த ஒரு அதிகமான ஒரு தொழில் செய்கிற ஆட்கள்னு பார்த்தோன்னா இது கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. எல்லா ராசி அன்பர்களை ஒப்பிடும்போது இந்த கும்பராசி அன்பர்கள் தான் தொழிலில் நன்றாக தன்னுடைய ஒரு அறிவு திறமையை புகட்டி அதே சமயம் உழைப்பை கொடுப்பவர்கள். ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படும். இரவு பகல் பாராமல், நேரம் பாராமல் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட நபர்கள், அந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் கடந்த காலத்தில் பெரிய பெரிய தடங்களை, அதாவது கடந்த காலம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக, ஏன்னா இவர்களுக்கு அந்த 7.5 சனி ஜென்ம சனி ஆரம்பித்து 6 மாத காலத்திலேயே இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தொழில் நஷ்டம். ஒரு புரோக்கர் கமிஷன் தொழில் பார்க்குறவங்க கூட அவர்களால் தனக்கு என்ன நடக்குது, தன்னால் எதுவுமே சாதிக்க முடியல, நம்மளா இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அந்த தொழிலாகப்பட்டது நிறைய தடைகளையும் தாமதங்களையும், ஏன்னா அந்த 3ஆம் வீட்டு அதிபதி இவர்களுக்கு அந்த விரயஸ்தானத்தில், அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துருப்பார். என்னதான் இந்த அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் தடையும் தாமதங்களும் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ அந்த சனியாகப்பட்டவர் 3ஆம் பார்வையாக அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த குருவையும் பார்க்கறதுனால, தன்னுடைய அந்த செவ்வாயோட வீட்டையும் பார்க்கறதுனால, அங்கே ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக, ஏன்னா அது ஜீவனஸ்தானத்திற்குரியவர், அந்த தொழில் ஸ்தானத்திற்கு உரியவரே இந்த ராசியில் இருக்கிறதுனால தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமாக விலகக்கூடிய நேரம். அடுத்து இவங்க வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப நாளாக, அதாவது இந்த கும்பராசி அன்பர்கள் இடைவிடாமல் முயற்சி செய்வாங்கன்னு தான் சொல்லணும். எது எடுத்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த வேலை கிடைத்திருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்து அதுக்கடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் அடுத்த வேலைக்கு போகணும், என்னுடைய வருமானத்தை பெருக்கணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு படிப்புக்கு தகுந்த
சார்ந்த ஒரு வருமானம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு அந்த அவர்களுடைய தேடல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னா அந்த கும்பராசி அன்பர்கள். கவலையே படாதீங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலைக்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டம். இப்போ கிடைக்கிற வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனியாகப்பட்டவர் அந்த குருவை பார்க்கறதுனால, செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால அந்த கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பாகப்பட்டது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பேரையும் ஒரு புகழையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் அந்த வேலையினால் இந்த கும்பராசி அன்பர்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய ஒரு பெரிய கஷ்டம். ஏதோ நல்ல வேலை செய்கிறீங்க, ஆனாலும் அதற்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வேலை இடத்துல கிடைக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதி இருந்தாலும் கூட குடும்பத்தில் அந்த குடும்பமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சற்று ஒரு கருத்து வேறுபாடோடையே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஒரு நம்ம போய் நம்ம சந்தோஷமாக வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் சில தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக என்னைக்கு உங்களுக்கு ஜென்மசனி உள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இருக்குது. இதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த கும்பராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய நேரமாக இருந்ததுன்னா, சில உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கும்பராசியிலே ராகு இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய பண நஷ்டம், இல்லாட்டி அந்த தொழிலையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அந்த தொழிலில் நிறைய வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆயிருக்கும், விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு பண விரயங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பணத்தை இப்படி நம்ம இழப்போமா அப்படின்னு நினைத்து பார்த்துறாத அளவிற்கு அந்த பண விரயங்களை நிறைய கும்பராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த நிலைகள் எல்லாமே மாறி இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார நிலவரப்படி அந்த செவ்வாயும் சனி குரு 3 கிரகங்களும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெற்றியை தந்து உங்களுடைய வருமானத்தையும் ஒரு அதிகரித்து நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை, என்னதான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஜென்மசனி இருக்கும்போது சில தடைகள் இருக்க தான் செய்யும். அந்த தடைகளையும் மீறி நீங்கள் எப்போதும் போல் செயல்பட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் எதுவுமே கிடையாது. அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த நேரத்தில் இந்த 40 நாட்கள் சொல்லும்போது அதில் வரக்கூடிய அந்த 4 வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய காவல் தெய்வத்துக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காவல் தெய்வங்கள்னு இருக்குது. அந்த காவல் தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நல்லெண்ணெய் கொடுத்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த காவல் தெய்வத்துக்கு வச்சிங்கன்னா, ஏன்னா சனின்றது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம், அதே சமயத்தில் காவல் தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாயின்றது பார்த்திங்கன்னா ஒரு உக்ர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரியாக இரண்டும் சேரும் போது, ஒரு உக்ர தெய்வத்தை வழிபடும் போதும் ஒரு காவல் தெய்வத்தை வழிபடும் போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வெகுமதிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா இந்த 7.5 சனி நடக்கும்போது தான் மிக அதிகமாக திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 40 நாட்கள்லையும் திருமண வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரும். ஜீவனஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கலத்திரம் கிடைப்பதற்கும் அந்த கலத்திரம் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கும் இதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும், ஒரு நல்ல மறுமலர்ச்சி இருக்கணும். அதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 40 நாட்கள் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரை ஒரு சிறந்த நாட்களாக, ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்திராத நிகழ்ச்சிகள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டுவதாக இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய, ஏன்னா செவ்வாயின்றது வந்து நிலக்காரகன், வீடுகாரகன், அந்த வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சியை அடையக்கூடிய நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி, இது கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி பெயர்ச்சி ஆகும்போது சொல்கின்ற பலன்கள். இது அவங்கவங்க
ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். இப்போ உங்களுக்கு அந்த கும்ப ராசியிலே எந்த கிரகங்களும் இல்லை, வெறும்னு தான் இருக்குது, எனக்கு அந்த கும்பராசியிலே கிரகங்களே இல்லை மேடம், அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த மாதிரி இப்போ இதாக இருக்கும் பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி தான் முதல்ல வேலை செய்யும். என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசையிலேயே ஏதாவது தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அருமையான காலகட்டமாக இருக்கக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தீவிரமாக ஆய்வு செய்துக்கோங்க. அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வழிநடத்தி செஞ்சீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் 7.5 சனியானாலும் சரி, எந்த விரய சனியானாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்றதுல ஒரு 100% ஜோதிட ரீதியாக நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.